வணக்கம். நியூ ஃபிலிமலயா வாசகர்களுக்காக ராஜா ராஜா தான் ராஜாவை பற்றி அனுபவங்களை நான் சொல்லிட்டு வரேன். இப்போ அந்த கீதாஞ்சலி படத்தில் நான் ஒர்க் பண்ணதை பற்றி போன எபிசோடில் சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு பாட்டு ஒரு ஜீவன் அழைத்தது அப்படின்னு ஒரு சாங்கு ரொம்ப பெரிய ஹிட்டு. அதாவது ராஜாவோட ஹிட்ஸ் லிஸ்ட்டில் அவர் எந்த கச்சேரி போனாலும் இந்த பாட்டையும் அவர் பாடுவார். சித்ரா மேடம் வந்து ஃபீமேல் வாய்ஸில் போடுவாங்க. முரளிக்காக இளையராஜா பாடியிருப்பார். அதுலேயும் அதே மாதிரி தான் ரெண்டாவது நாள் ரெக்கார்டிங் நடந்ததுன்னு நினைக்கிறேன். முதல் நாள் ஒரு 2 பாட்டு கொடுத்துட்டாரு. அடுத்த 2வது நாள் இன்னும் 2 பாட்டு கொடுக்குறாரு. நைட்டில் அதே மாதிரி 9 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி சாங்கை வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இது அவருடைய வழக்கமான, அவர் பாடினாக மட்டும் இது வழக்கமாக நான் பார்த்த வரைக்கும் அவருடைய ஸ்டைலாக இருக்குது. இளையராஜா அவனுடைய ஸ்டைல். அந்த பாட்டுக்காக அவர் ரொம்பவும் மெனக்கெட்டுக்கலாம் மாட்டார். நோட்ஸில் வந்து உட்காந்து லேட் பண்ணிவிட்டு எழுதுறது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது யாரோடைய படமாக இருந்தாலும் சரி, என்ன பாட்டாக இருந்தாலும் சரி, எப்போது நம்ம இது கம்போசிங் பண்ணுறோமோ 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த கம்போசிங் முடிஞ்சிருக்கும். அதை வந்து அவங்க சௌந்தரராஜன் அவருடைய உதவியாளர் வந்து அவர் வந்து கேட்டுட்டு இன்றைக்கி யாரோட சாங்குன்னு சொல்லுவார். அவர் வந்து உட்காருவார் காலையில் ரெக்கார்டிங்கு. வந்தோடனே இன்றைக்கி என்ன பாட்டு என்ன ஏதுன்னு கேட்பார். அந்த சாங்கு போட்டு காட்டுவார். நாங்கள் 15-20 நாளுக்கு முன்னாடி கம்போஸ் பண்ணி செலக்ட் பண்ண பாட்டாக இருக்கும். பாட்டை கேட்பார், டியூனை மட்டும் கேட்பார். கேட்டுட்டு டைரக்டரை கூப்பிட்டு கேட்பார், என்ன மாதிரி சுச்சுவேஷன் இது, ஏதாவது இடி எஃபெக்ட்டு அந்த மாதிரி பாட்டில் வந்து கூடுதலாக ஏதாவது எஃபெக்ட் தேவைப்படுதா அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக கேட்டுட்டு சரி வெளியேறுங்கன்னு சொல்லிடுவார். அவ்வளோதான். மற்றபடி ப்ரொடியூசரோட மீட் பண்ணுறது அது இது எதுவுமே அந்த நேரத்தில் நடக்காது. அவர் ஒருத்தர் தான் அங்கே உடனே அன்றைக்கி சாங்க்கு வந்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிடுவார். கிட்டாருக்கு தனி நோட்ஸு, ட்ரம்ஸுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அதை பார்த்தா வாசிக்க தெரிஞ்சவன் வந்து அவனே வந்து வாசிடுவான். அந்தளவுக்கு இருக்கும் எல்லாமே. ஒரு 10 நிமிஷம் தான் எடுத்துக்குவார் டோட்டல் நோட்ஸுக்கு. அந்த ஒரு ஜீவன் பாட சாங்க்கு கூட அப்படியே வந்து கொடுத்தாரு. உடனே ஒரு 10 நிமிஷத்தில் எல்லோரும் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டாங்க. ஸோ அது என்னென்னா ஓப்பனிங்கில் வந்து மியூசிக்கு வராது. ஒரு சைலண்ட் வந்து தான் அதில் இளையராஜா வாய்ஸ் வரும். ஒரு ஜீவன் அழைத்தது அப்படின்னு ஆரம்பிப்பார். அது ஒரு கேப் விட்டு தான் அப்படியே மறுபடியும் வரும். ஸோ அந்த கேப்பில் வந்து இந்த சாங்கு எப்படி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த சின்ன ஒரு கேப் விட்டு தான் ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. அந்த கேப்பில் வந்து ஒரு இந்த பாட்டு என்ன, எந்த மாதிரி காலத்தில் வரப்போகுது என்னங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த காலத்தில் உருவாச்சு. இப்போவும் அந்த பாட்டை நீங்கள் எப்போ கேட்டாலும் ரொம்ப பிரபலமாக இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது அதில் கதைப்படி வந்தால் 2 லவர்ஸும் பிரிஞ்சுடுவாங்க. அதில் முரளியும் அந்த பாவனாவும். ஸோ அதுக்காக வந்து என்னென்னா இன்னொரு வருஷனும் வைரமுத்து எழுதினார் 2 சாங்காக. ஸோ அதனால் அது 2மே ஒரே நேரத்தில் தான் எடுத்தோம். ஸோ சித்ராமா வந்து ஹாப்பியாக ஒரு வெர்ஷன் பாடுவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அவங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு மறுபடியும் அந்த சோக இதையும் பாடுவோம். இவர் வந்து இளையராஜா வந்து என்னென்னா நைட்டு 2யுமே ஒரே நேரத்தில் அட்டர் ஸ்டிச்சாக பாடினார். ஒரு 2 பல்லவி 4 சரணம் டோட்டலாக 2 சாங்குக்குரிய இது எல்லாமே. அன்றைக்கி மட்டும் ஒரு 11 மணிக்கு போயிருப்பார். அந்த மாதிரி அந்த சாங்கை வந்து அவர் முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். ஸோ அதில் வந்து என்னென்னா அது பெரிய ஹிட் ஆகும், இதுக்கு ரொம்ப மெனக்கடணும் அப்படிலாம் அவருக்கு அவர் எந்த விதமான நடவடிக்கையும் தெரியாது. அப்படியே எப்பவும் போல் ஒரு பாட்டு அவருடைய நொட்டேஷனில் மற்றவங்கெல்லாம் வாசிப்பாங்க. அவர் அதை அவரே பக்கத்தில் இன்ஜினியர் பக்கத்தில் இருந்து அவரே ரெக்கார்ட் பண்ணால் தான் அவருக்கு திருப்தி. நான் இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், இத்தனை படம் இப்போ நிறையா நேரம் வந்து நான் வந்து வேறு ஷூட்டிங் அது இது இல்லைன்னா கூட நான் ராஜா சார் ரெக்கார்டிங்க்கு வந்துடுவேன். வந்து ஒரு ஓரமாக இருந்து அதை பார்த்துட்டு அவருடைய நடவடிக்கை எல்லாத்தையும் பார்த்துருக்கும்போது. ஆனால் அந்த 1975 அன்னைக்கிளி ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும், இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு படத்துக்கு சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு வந்தேன் பிரசாத் ஸ்டுடியோக்கு. ஸோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த விதமான ஆர்ப்பாட்டமோ எதுவுமே இருக்காது அவர்கிட்ட. ரொம்ப இன்றைக்கி தான் அவர் புதுசாக ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண மாதிரியே தான் அவர் நடந்துக்குவார். அந்த மாதிரி அவரோட பல படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 படங்கள் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த 2 சோக பாட்டையும் ஒரு ஜாலியாக பாடுற பாட்டையும் எடுத்தோம்ல,
அப்போ வந்து அந்த பாடகர்கள் மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்காக பாட சொல்லுவார். அந்த ஜாலி மூடு இல்லாமல் இந்த சோக பாட்டுக்குன்னு ஒரு நொட்டேஷன் அது இதெல்லாம் கொடுத்துருப்பார்ல. அது நீங்கள் சித்ரா பாடியிருப்பாங்க, கேட்டு பாருங்கள். அது வந்து சோகத்துக்குன்னா தனியாக அது ஒரே நேரத்தில் எடுத்தது தான். பட் அந்த ஜாலி மூடு வந்து அப்படியே இதுக்கு கொண்டு வந்துடுவார் டியூன்ஸ். அந்த பல்லவியில், சரணத்தில் எல்லாத்துலேயுமே வந்து அவங்க வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த பாட்டை வந்து மெருகூட்டி அது வந்து அவங்க நொட்டேஷன் பார்த்துட்டு பாடணுன்னே அது கரெக்டாக இருக்கும். ராஜா சார் கூட இருந்து அந்த எல்லா ரெக்கார்டிங்லையுமே சொல்லிக் கொடுப்பார். இந்த மாதிரி இல்லை, இந்த இடத்துல சரியாக வரல, அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படின்னு. அதாவது ஒரு சாங் கூட இப்போ நொட்டேஷன் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு மற்றவங்க வந்து எல்லோரும் வாய்க்கிறாங்க, இது பண்ணுறாங்க. பாடகர்களுக்கும் ட்ராக்கில் பாடி காட்டுவார் அவர் பக்கத்தில் இல்லைன்னா. இல்லைன்னா அவங்க அசிஸ்டண்ட்டு சுந்தரராஜன் அவர் பாடி காட்டுவார் அந்த நொட்டேஷன்லாம் பார்த்துட்டு. அதை கேட்டுட்டு தான் பாடகிகள் பாடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதாவது அவர் நொட்டேஷன் கொடுத்து அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஒரு இன்ஜினியரை வச்சுட்டு எழுதி தான் அந்த நொட்டேஷனை வந்து எழுதிடுவார். எந்த மியூசிக்கும் எழுதுனதே இல்லை. எம்எஸ்சி வந்து அவர் சொந்தமாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்பார் வாயிலேயே. அவர் கூட எழுதுனதில்லை. இவர் என்னென்னா இவர் சொந்த எழுதுனது தான் அங்கே வரணும். ஒரு நொட்டேஷன் கூட மாறாது. அதை பார்த்தோன்னா அப்படியே மியூசிக் வரும். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதான் அவர் என்னென்னா அந்த நொட்டேஷனை வச்சு ரெக்கார்ட் பண்ணலாம், அந்த ஒரு வசதி இருக்குது. டைரக்டரும் அந்த சவுண்ட் இன்ஜினியர் இருந்தால் போதும், வேலை முடிஞ்சிடும். ஆனால் இவர் ஒரு நாள் கூட ரெக்கார்டிங் ஆப்சண்ட் ஆனதோ, வேலை இருக்குது வேறு வேலை போகிறது அந்த கதையே நடந்ததே இல்லை இது வரைக்கும். என்னன்னு தெரியல. அவர் வந்து அவர் நொட்டேஷனை அவராக தான் ரெக்கார்ட் பண்ணால் தான் அவருக்கு ஒரு திருப்தி, அதை கேட்குறவங்களுக்கும் ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த இதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். ராஜாட்ட வந்து அவர் அந்த ஒரு நோட்ஸ் கூட மாற விட மாட்டார், மாற்றவும் விட மாட்டார். மற்றவங்க யாரும் மாற்றவும் மாட்டாங்க. இந்த ட்ரம்ஸு சிவமணி மட்டும் வந்த புதுசில் என்னென்னா கொஞ்சம் அவர் ஜாலியான டைப். அப்படியே ஆடிக்கிட்டு பாடிட்டு இது பண்ணிட்டு தான் இருப்பார். இவன் நம்ம ரஹ்மான் கூட நான் பார்த்துருக்கேன். ரஹ்மான் என்னென்னா அவர் கீபோர்டில் தான் அவர் கொடுக்குற நோட்டேஷனை வாசிப்பார். அவரும் வந்து அதிகமாக பேசிக்கிட்டதோ, ராஜா கிட்ட கருத்து சொன்னதோ, இல்லை மாற்றி வாசிக்கலாம் அந்த மாதிரி சொன்னதோ எதுவுமே நடக்கலை. சிவமணி மட்டும் என்ன பண்ணுவார்னா நொட்டேஷன் கொடுத்தோன்னா ராஜாட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்பார். சார் இந்த இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கலாமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார். ராஜா சார் அந்த கேட்பார். இவர் நொட்டேஷனுக்கும் அவர் வாட்சதுக்கும் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் அதே ராகம் அந்த மாதிரி அதுக்குள்ளே விட்டு தான் வேறு எங்கேயும் மாறி போகாது. இருந்தாலும் அந்த தாளம் வந்து கொஞ்சம் வேறு ஸ்டைலில் இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். அது கேட்பார். கேட்டுட்டு சரி சரி வாசி அப்படிம்பார். அது ஒரு கிண்டல். அதாவது சின்ன பையனை வந்து தட்டி கொடுக்குற மாதிரி ஒரு ஊன் பண்ண மாட்டார். கொடுத்ததை வாசி அப்படின்லாம் திட்ட மாட்டார். அவன் எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும்தான் இந்த மாதிரி நோட்டேஷனை மாற்றி இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஒரு சஜஷன் கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு அவர் வாசிக்கிற அந்த சின்ன பிட்டில் இருந்து ஒரு மாற்றம் பண்ணி காட்டுவார். எனக்கு தெரிஞ்சு பார்த்துருக்கேன். அது ராஜா சார் ஒன்றும் சொல்லிக்க மாட்டார், திட்ட மாட்டார். அப்படியே சிரிச்சுக்கிட்டே சரி சரி வாசி உன் சேட்டை வந்து ரொம்ப இதாக இருக்கும். ஃப்ளூட் அருண்மொழிலாம் வந்து அவர் என்ன அவர் ராஜா சொல்கிறது தான் இது பண்ணுவாங்க. அவங்க மற்றவங்கெல்லாம் வந்து இது அந்த நொட்டேஷனில் கை வைக்கவே மாட்டாங்க, மாற்றவும் முடியாது. மாற்றினா வேறு பாட்டு ஆயிரும். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஏன்னா ராஜா வந்து கணக்கு போட்டு தான் எல்லாத்தையும் இது பண்ணுறது. அது ஃப்ளூட் அருண்மொழியும் ரொம்ப நிறையா பாட்டு வாசிச்சார் ராஜா. இல்லை கங்கைமரன் சில நேரத்தில் என்னென்னா இப்போது சாங் ரெக்கார்டிங் இருக்குது. கங்கைமரன் என்ன பண்ணுவோன்னா ஒரு சாங் ரெக்கார்டிங் இருக்குன்னா ரெக்கார்டிங்கை இவர் பார்த்துக்குவார். ஏன்னா ரெக்கார்டிங்க்கு வேறு ஆள் விட்டால் அது நல்லா இருக்காது. ஆனால் ரெக்கார்டிங் வந்து என்ன பண்ணுவார், அவர் பார்த்துட்டாலும் சரி பார்க்கலன்னாலும் சரி ஒரு சில படங்கள் ஃபைட் சீனு அந்த மாதிரி வழக்கமான இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் நீ பார்த்துருப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். ஸோ கங்கைமரன் வந்து அவருக்கு ஒரு தம்பியாக ஒரு உதவியாளராக தான் ஒர்க் பண்ணார், இசையமைப்பாளராக. அவருடைய படங்களை வந்து சீக்கிரமாக முடிக்கணும், ப்ரொடியூசருக்கு நஷ்டம் வந்துடக்கூடாது, அந்த ஒரு நோக்கத்தில் கங்கைமரன் கூட இருந்த ரெக்கார்டிங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்பாரு. ஃபாஸ்ட்டாக ஒர்க்கும் நடக்கும். இப்போ 2 தேட்டரில் நடக்கும், ஜியில் நடக்கும், அப்புறம் பிரசாதில் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. அதுவும் தீபாவளி பொங்கல் படங்கள்னா 4-5 படங்கள் அவருடைய படங்களே ரீரெக்கார்டிங் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மேற்பார்வையிட்டு போயிட்டு, ஆனால் நோட்ஸ் வந்து அவரோட நோட்ஸாக தான் இருக்கும். ராஜா கொடுத்த நோட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே கங்கைமரனாக இருக்கும். அது ரொம்ப பிஸியாக இருந்த டயத்தில் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரே நேரத்தில் 2 இடத்துல 3 இடத்துலலாம் ரெக்கார்டிங் நடந்திருக்கு. அது ஒரு பெரிய விஷயந்தான். இப்போ அடுத்த வாரம்
இன்னும் ராஜாவை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.